ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான நகரம். அந்த நகரத்துக்கு ஒரு ராஜா, அதுக்கு ஒரு ஆலோசகர், சிறப்பு ஆலோசகர் இருந்தார். அவர் ரொம்ப புத்திசாலித்தனமானவரும் கூட. அந்த இடத்துல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. பல விதமான முயற்சிகளை செய்தும் அவரோட புத்திசாலித்தனத்தால் அங்கே ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் எலிகள் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனை அரண்மனைக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசாக மக்கள் எல்லாம் கோபமாயிட்டதுனால அந்த பிரச்சனையை உடனடியாக ராஜா கிட்ட சொல்லி இதுக்கான தீர்வை காணணும்னு சொல்லி எல்லாருமே ராஜாவை அந்த நேரத்தில் அணுகுறாங்க. ராஜா இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லையோ அப்படின்னு யோசிச்சார். ஆனால் ஆரம்ப காலத்துக்கு அப்புறமா இது ரொம்பவே பெரிய பிரச்சனையானது அவரும் உணர்ந்தார். ஏன்னா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல மட்டும் சேர்ந்து இல்லாமல் அந்த அரண்மனைக்கும் வந்துருச்சு அந்த பிரச்சனை. இதுக்கப்புறமா அந்த ராஜா பார்த்தீங்கன்னா பல விதமான ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறமா கடைசியா தெனாலிராமனுடைய அறிவுறுத்தலால மற்றும் மற்றவர்களுடைய அறிவுறுத்தலால பூனைகளை கொண்டு வந்த எலிகளை கொல்ல முடியும் அப்படின்னு இருந்துச்சு. பூனைக்கு பால் கொடுக்க பசு வேணும். அப்ப பசுவையும் அவர் ஏற்பாடு செஞ்சு நாட்டு மக்களிடமும் கொடுத்தாரு. இதுல தெனாலிராமன் கிட்டயும் ஒரு பூனையும் ஒரு பசுவையும் கொடுத்தாரு. ஆஹா, இதுக்கப்புறமா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் நினைச்சிட்டு இருக்க சமயத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறாங்க. இதுல மக்கள் எல்லாருமே பால் கறந்து அந்த பாலை பூனைக்கு வச்சு எளிய பிடிக்கிற வகையில எல்லா விதமான செயல்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பூனைகளுமே பாத்தீங்கன்னா பாலை குடிச்சு தெம்பா எலிகளை பிடிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தெனாலிராமனுக்கோ வந்தது யோசனை. அப்ப தெனாலிராமன் யோசிச்சாரு, ஏன் நம்ம பாலை நம்ம குடிக்காம பூனைக்கு ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சரவையில இருந்து அந்த பசுவையும் பூனையும் வாங்கிட்டு போனவர் நல்ல சிந்தனையா யோசிச்சு பாலை கறந்து தான் நல்லா குடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாலை காய்ச்சி சூடா அந்த பூனைக்கு ஊத்திட்டாரு. முதல் வாய் வச்ச உடனே பூனை ஐயோ அம்மான்னு ஓடிடுச்சு. அடுத்த முறையும் அவர் வைக்கிறாரு. அதே மாதிரி சூடான பால்ல வாயில பட்ட உடனே அது அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. இன்னொரு முறையும் அவர் வைக்கிறாரு. பூனை பாடம் கத்துக்க நேரம் எடுத்துக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூடான பால் வைக்க வைக்க அது தெரிச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவரு பாலை வச்சாலும் குடிக்கிறதே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தெனாலிராமனோ பால்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பண்டங்களும் செஞ்சு நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நெய், வெண்ணெய், அதுக்கப்புறமா பாலில் செய்யக்கூடிய பலகாரங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா குஸ்தியா ஆனாரு. ஆனா ஒரு நாள்ல எல்லாருமே அங்க போயிட்டு அரண்மனையில தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எலிகள் பிரச்சனை தீர்ந்துதா இல்லையான்னு சொல்லணும். இப்ப மற்ற ஊர் மக்களுடைய சில முக்கியமானவர்களுடைய பங்கு முடிஞ்சிருச்சு. இப்ப தெனாலிராமனுடைய பங்கு அங்க போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு அந்த பூனையுடைய நல்ல உடல் வாட்டத்தையும் நல்லா குழுகுழுன்னு எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டணும். ஆனா மகாராஜா கிட்ட அங்க போயிட்டு தெனாலிராமன், மகாராஜா நான் எவ்வளவுதான் பால் கொடுத்தாலும் இந்த பூனை பாலை குடிக்காம ஓடி போயிடுது. இந்த கிண்ணத்துல பால் ஊத்தி வச்சு காட்டுறேன், இப்ப பாருங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு பாலை ஊத்துறாரு. அந்த பூனைக்கு ஏற்கனவே பால் குடிக்க தெனாலிராமன் ஊத்துன பால் சூடா இருக்கும்ன்ற அனுபவம் இருந்திருக்கே. உடனடியா அவர் பாலை ஊத்துறாரு. அந்த பாலை ஊத்தத்தை பார்த்து அடிச்சு பிடிச்சு அங்க இருந்து ஓடியே போயிடுச்சு இந்த பூனை. எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த அரண்மனையில இப்படியும் விசித்திரமா ஒரு பூனை இருந்திருக்கு போலன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா மன்னருக்கு இன்னமும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுட்டு சரி நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஆதாயம் யாருக்கு கிடைச்சதுன்னா தெனாலிராமனுக்கு தான் கிடைச்சது. அவரோட புத்திசாலித்தனத்துல அவருடைய குஷியை எதிர்த்துக்காகவும் அவருடைய சத்துக்களை பெருக்கத்துக்காகவும் பால் இங்க அவரே பயன்படுத்திக்கிட்டாரு, பூனைக்கே கொடுக்காம. இந்த கதை பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம. தேங்க்யூ.